நீ 5 லட்சம் கோடி கடனை 11 லட்சம் கோடி கடனாக ஆக்கியிருக்கிறாய். 75 ஆண்டுகளாக எல்லா ஆட்சியினரும் சேர்ந்து 5 லட்சம் கோடி கடன் வைத்திருந்தார்கள். எடப்பாடியினுடைய கொரோனா உட்பட கொரோனாவுக்கு கடன் வாங்கியிருந்தாலும் நியாயம். அதிலே கூட அவர் பெரிய அளவுக்கு வாங்கவில்லை. அவருக்கு ஒரு காமன் சென்ஸ் இருக்குது. எனக்கு அவருக்கு எடப்பாடிக்கு தெரியுமா, அதை வலியுறுத்த போகிறாரா இல்லையா என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் நான் ஒரு யோசனை உங்கள் வழியாக சொல்லுகிறேன் எடப்பாடிக்கு. உங்களுடைய திட்டங்களிலேயே மிகச்சிறந்த திட்டம், நீங்கள் 7.5% மருத்துவக் கல்லூரி பொறியியல் கல்லூரிகளுக்கு அரசு பள்ளி மாணவர்களுக்கு இடம் கொடுத்தது ஏதோ உங்களுக்காக தோன்றி, அவர் சொல்கிறார், எனக்கு அப்படியும் படுத்து யோசிச்சு கொண்டிருந்தேன், நான் சரி என்று தோன்றியது, நான் நிறைவேற்றினேன் என்று சொல்லுகிறார். அது உங்களுக்காக தனியாக தோன்றியதே பெரிய செய்தி தான். அதனாலே அடிப்படையில் உள்ள அரசு பள்ளி மாணவர்கள் மருத்துவர்களாக முடிகிறது. அவர்களுக்கு ஒரு செலவும் இல்லாமல் மருத்துவர்களாக. அதை கூட திமுக கிளைம் பண்றாங்கன்னு சொல்லி இன்னைக்கு சட்டசபையில விளங்காம பேசுகிறார்கள். எடப்பாடி காலத்தில் கொண்டு வந்த எடப்பாடியினுடைய பிள்ளை அது. இட் இஸ் தி பிரெயின் சைல்டு ஆஃப் எடப்பாடி. இதுல போய் நீ பங்கு பண்ற, உனக்கு ஊரா பெத்த பிள்ளையெல்லாம் உன் பிள்ளைன்னு சொல்றது அவமானம் என்றே உனக்கு தெரியவில்லை.